Hi my dear 10th standard students, இன்னும் public examக்கு 4 days தான் இருக்கு. இந்த 4 days ப்ராப்பரா யூஸ் பண்ணா 90+ மார்க்ஸ் வாங்க முடியுமா மேம்? இதுதானே உங்க எல்லாரும் மைண்ட்லயும் இருக்கு. எஸ், ஆப்வியஸா முடியும். அது உங்களுக்கும் தெரியும் இல்லையா? ஸோ ஆனா எங்க படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்றது, படிக்காத கொஸ்டினை படிக்கணுமா, ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணுமா, இப்படி பல கொஸ்டின்ஸ் உங்க மைண்ட்ல போயிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த டைம்ல உங்க எல்லாத்துக்கும் தேவையானது ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான். கரெக்டா? ஸோ அந்த ப்ராப்பரான ஸ்டடி பிளான்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா இந்த 3 T's இருக்கணும்ப்பா. அது என்னமா 3 T's? அதானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைம். எந்த டியூரேஷனுக்குள்ள நீங்க எந்த டாபிக் எந்த லெசன்ஸை முடிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஸ்டடி பிளான்ல நமக்கு இருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன், நீங்க படிக்கக்கூடிய லெசன் அல்லது டாபிக்கோட வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பிரகாரமா அந்த ஷெட்யூல் வந்து நமக்கு போட்டிருக்கணும். கரெக்டா? அதுக்கப்புறம் நம்ம படிச்சா மட்டும் போதுமா? கண்டிப்பா அதை ரிவைஸ் பண்றக்கோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்குமான டைமோ அதுக்கான ஸ்பேஸும் வந்து அலோகேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் வச்சு ஒரு ஸ்டடி பிளான் அமைச்சாலும் அது ப்ராப்பரான ஸ்டடி பிளான் நம்மளால சொல்ல முடியும். அதுதான் ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும். கரெக்டா? ஸோ போற போக்கு பார்த்தா படிக்கிறக்கே டைம் இல்லை, இதுல எங்க மேம் உட்காந்து ஸ்டடி பிளான் போடுறது அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ஸோ அதனால தான் உங்களுக்கு எஃபெக்டிவான ஒரு ஸ்டடி பிளானோட வந்திருக்கேன். அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே? ஸோ யாரெல்லாம் கண்டிப்பா இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றீங்களோ அவங்கள கமெண்ட்ல நான் ஃபாலோ பண்ணுவேன் மேம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டே 1 என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுவினாப்பா. ஓகேங்களா? ஸோ நெடுவினா தான் நமக்கு 24 மார்க்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்னிங்கே ஒரு 4 இயல் வந்து படிச்சு முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நெடுவினாவையும் படிச்சு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா எழுதி கூட பாருங்க. எந்த நெடுவினா வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த ஒரு நெடுவினாவை நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஏன்னா மார்னிங் டைம் நம்ம அப்பதான் கொஞ்சம் பிரிஸ்காக இருப்போம், தூக்கம்லாம் வராது. அதனால 4 இயல் தாராளமாக படிக்கலாம். அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 to 7 இயல் இருக்கக்கூடிய நெடுவினாவை படிங்க. சரியா? ஸோ இந்த நெடுவினாலாம் படிச்சுட்டா மட்டும் போதுமா மேம்? இதை அகைன் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணோம்ல? எஸ், ஆப்வியஸா ரிவைஸ் பண்ணோம். அதுலயுமே நீங்க எந்த நெடுவினாலாம் விட்டுருக்கீங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல மிஸ் பண்ணாம எழுதணும் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா ஈவினிங் நம்மளோட 100 லேர்னிங் சேனல்ல 6:45 இருந்து 8 PM வரைக்கும் யூடியூப் லைவ் இருக்கு. அதுல நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ மறக்காம லைவ்ல ஜாயின் பண்ணிருங்க. ஓகேங்களா? அண்ட் லைவ் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு குட்டியோ ஒரு பிரேக் எடுத்துட்டு நீங்க என்னெல்லாம் அந்த டே வந்து படிச்சீங்களோ அதுக்கு வந்து ஒரு குயிக் ரீகால் வந்து பண்ணிடுங்க. சரியா? ஸோ டே 1 பொறுத்த வரைக்கும் நம்ம 24 மார்க்ஸ்க்கு சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ரைட்டா? ஸோ இந்த இது வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அண்ட் இதில் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், என்ன பப்ளிக் கீ பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும், இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த நெடுவினாக்கானது எல்லாமே இந்த டே 1லேயே முடிச்சிடணும். சரிங்களா? ஜஸ்ட் கொஸ்டின் படித்து மனப்பாடம் பண்ணுறது மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன்லேருந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக பார்த்து முடிச்சிடணும். ஸோ டே 1 நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுவும் நெடுவினா எல்லாமே தரவாக இருக்கும்னா நம்ம மனசுலேயே ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்தெல்லாம் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ டே 2 என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 1 to 7 இருக்கக்கூடிய எல்லா சிறுவினாவும் படிச்சிருங்க. சிறுவினா ஈஸி தான். ஓகேங்களா? ஈஸியாக வந்து மார்னிங்கே படிச்சிடலாம். இப்போ மார்னிங் ஒவ்வொருத்தங்க ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படித்தாலும் சரி, இல்லை 8 o'clock இருந்து 12 o'clock வரைக்கும் உட்காந்து படிக்கிறீங்கனாலும் ஓகே. ஸோ சிறுவினாவை எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படிச்சிடுங்க. ஓகேங்களா? ஏன் புக் பேக்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படிக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு புக் இன்டீரியர் கேட்டுட்டாங்கன்னா புக் பேக்கில் நிறைய சாய்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் எல்லா கொஷின்ஸையும் படிக்க சொல்கிறேன். மேக்ஸிமம் புக் பேக்கு எல்லாமே தரவு பண்ணிடுங்க. ரைட்? ஸோ மார்னிங் சிறுவினா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குருவினா படிங்க. ஏன்னா ஆஃப்டர்நூன் தான் நமக்குலாம் சாப்பிட்டோன்னே தூக்கம் வரும் இல்லையா? அப்போ குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ தானே இருக்குது, படிச்சு முடிச்சிடலான்னு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து குருவினா படிங்க. அதுக்கப்புறமா ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு எகைன் ஈவினிங் வந்து மொழித்திறன் பயிற்சி இருக்கு இல்லையா? அதாவது புத்தக பயிற்சி வினாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் படிவம் இருக்கும், கடிதம் இருக்கும், கட்டுரை கொடுத்துருப்பாங்க அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் படிச்சிடுங்க. ஓகேங்களா? எல்லா எழுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த புத்தக பயிற்சி வினாக்கள் வந்து நீங்கள் கட்டாயமாக படிச்சிருக்கணும். அதுலேருந்து நமக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 12th அந்த இதில் இருந்து, அதாவது புத்தக பயிற்சி வினாக்கள்லேருந்து 1 mark கொஷின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நார்மலாக வந்து அந்த இலக்கத்தில் 7 into 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இந்த டைம் 1 into 4 14 அந்த 14 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அதனால் அதை தரவாக படிச்சுக்கோங்க. நைட் ஆஸ் யூஷுவல் டே 1ல் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிங்களோ ஒரு ஷார்ட் ரிவிஷன் பண்ணிருங்க. ரிவிஷன் மஸ்ட். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் டே 3 பார்ப்போமா. ஸோ டே 3 பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய டார்கெட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னன்னா புக் இன்டீரியர். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே புக் இன்டீரியரில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புக் இன்டீரியர் எப்படி மேம் படிக்கலாம் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு ஒரு சில சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே நம்ம யூடியூப் லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ புக் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ மார்னிங் உங்களா இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் புக் இன்டீரியர் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது மனப்பாட பகுதியெல்லாம் படிச்சிருப்பீங்களே அதெல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை புக் இன்டீரியர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனால நீங்கள் படிக்கலாம். ஓகே. ஸோ ஈவினிங் 6:45 8 o'clock வரைக்கும் நமக்கு யூடியூப் லைவ் இருக்கும். புக் இன்டீரியர் 1 marks அதில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் படித்தது எல்லாமே மேம் கேட்குற கொஸ்டின் கூட மேட்ச் ஆகுதா, நம்ம எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஈவினிங் லைவ் செக்ஷனில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நைட் குயிக் ரிவிஷன் ஆஸ் யூஷுவல் டே 3 என்ன படிச்சிருக்கோங்க ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடுங்க. அண்ட் டே 4 பொறுத்த வரைக்கும் மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் காமாக இருங்க. காமாக இருந்துட்டு ஏன்னா நாளைக்கு எக்ஸாம்ங்கிறப்போ நமக்கு ஹார்ட் எப்படி இருக்கும், பக்கு பக்குன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் காமாக இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பாருங்க. ஓகேங்களா. எவ்வளோ கொஷின்ஸ் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியுது, எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுங்க. ஏதாவது தெரியாத கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா புக்கில் எடுத்து அதுக்கு எங்கே ஆன்சர் இருக்குன்னு தேடி கொஞ்சம் படிங்க. ஓகே. ஸோ மார்னிங் இதை பண்ணுங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் இம்பார்ட்டன்ட் டாபிக்கான கடிதம் படிவம், ஸோ அதுக்கப்புறம் நயம் பாராட்டுக இருக்கலாம், அணி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு க்ரோ த்ரோ பண்ணுங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்மேட்டில் எழுதணும், எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் அன்னைக்கு ஈவினிங்குமே 6:45 8 o'clock வரைக்குமே நமக்கு யூடியூப் லைவ் இருக்கும். ஸோ அந்த லைவை மறக்காம ஜாயின் பண்ணுங்க. எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் எப்படியெல்லாம் எழுதினா சூப்பராக மார்க்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத அந்த லைவ்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஸோ நைட் வந்து உங்களுக்கு எது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை லைட்டாக ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பயிர்த்து தூங்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு மனப்பாட பகுதியும் புக் பேக் 1 marks மட்டும் படித்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் வந்து ரொம்ப சூப்பராக நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த 4 daysலேயே பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக் எல்லாம் தரவு பண்ணிட்டோம், புக் இன்டீரியர் தரவு பண்ணிட்டோம், அண்ட் நம்மளே டெஸ்ட் பண்ணிட்டோம், PYQs வந்து. ஸோ இதுக்கு மேலே வந்து என்னது நம்ம போய் அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதுவே நம்மளால ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் காமாக இருங்க, திங்காக வந்து பாசிட்டிவாக வந்துட்டு திங்க் பண்ணுங்க. அண்ட் வந்து கான்ஃபிடென்ஸோட போங்க. சக்ஸஸ் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு தான். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.